அறிஞர் அண்ணா அமெரிக்காவோட யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு ஆங்கில உரையாடல் நடந்துட்டு இருக்கு. அதுல அறிஞர் அண்ணாவை பாத்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி கலந்துக்க வைக்கிறாங்க. காரணம் இந்தியன்ஸ்க்கெல்லாம் இங்கிலீஷ் பேச தெரியாது, இவங்களை எப்படியாவது அசிங்கப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அறிஞர் அண்ணாவை பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்லயும் ஏத்தி விட்டுருக்கானுங்க. கீழே இங்கிலீஷ் டீச்சர் ப்ரொஃபசர் அப்படின்னு அமெரிக்காவுடைய மிகப்பெரிய இங்கிலீஷ் லெக்சர்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஆங்கிலத்துல பதிலே இல்லாத ஒரு கேள்வியை பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா கிட்ட வீம்புக்குன்னே கேக்குறாங்க. அதாவது ஆங்கிலத்துல ஒரே சென்டென்ஸ்ல பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தையை 3 முறை வர மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கப்படுது. உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும். ஆங்கில விதிமுறைப்படி பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா ஒரு வாக்கியத்துல ஒரே ஒரு முறை மட்டும் தான் வரும் அப்படின்னு. ஸ்டேஜ்ல நிக்கிறது ஒரு இந்தியன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமே தவிர அது அறிஞர் அண்ணா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல போல. இது கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அறிஞர் அண்ணா பாத்தீங்கன்னா நோ சென்டென்ஸ் கேன் எண்ட் வித் பிகாஸ் இஸ் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கில விதிமுறையை உடைச்சு தள்ளி இருக்காரு. ஆங்கிலத்துல இப்படி கூட பேசலாமா அப்படின்னு அங்க கூட இருந்த மொத்த ஆங்கிலேயர்களும் இதை கேட்டு மிரண்டு போயிருக்கானுங்க.